ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்டேட்டை வந்து யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம சேனலில் போட்ட அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தியும் ரேவதியும் வந்து தனியாக சந்திச்சு பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தனியாக சந்திச்சு வந்து பேசுகிறதுக்காக வந்து ரேவதி ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, என்னமாம்மா இன்னும் விடியவே மாட்டேது, ஏன் நேரமே போக மாட்டேது, இன்னும் நைட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேவதி பேசாமல் இரு ரேவதி, நாளைக்கு தான் நம்ம மீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே வந்து சைலண்ட்டாக எப்பயும் போல் பேசி வந்து சமாதானப்படுத்தி ரேவதியை தூங்க வைக்கிறாங்க. ரேவதியும் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் வந்து தடபுடலாம் வந்து ரேவதி அழகாக கிளம்புறாங்க. வீட்டில் இருக்கவங்களாம், என்ன ரேவதி ரொம்ப அழகாக கிளம்புற அப்படின்னு, இல்லை என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வெளியில் போகிறாங்க. ஆனால் சந்திரகலாவுக்கு இவ வந்து இப்படி அழகாக கிளம்ப மாட்டாள், அதுவும் இவ்வளோ சந்தோஷமாக கிளம்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இதில் ஏதோ என்னமோ இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்திக் ஃபோன் பண்ணி வாங்க மாமான்னு சொல்லும்போது, நீரு ரேவதி நம்மளோட காரில் போயிடலாம், ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. அது மாதிரி ரேவதி வந்துட்டு நான் உன்னோட தான் மாமா வருவேன்னு சொல்லும்போது, சரி வா ரேவதின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே காரில் போகிறாங்க. ஒரே காரில் போகும்போது சிவனாண்டியும் சந்திரகலாவும் அதை பார்த்துட்றாங்க. ஏன்னா சிவனாண்டியும் சந்திரகலாவும் வந்து எந்த திட்டம் போட்டாலும் வந்து இந்த திட்டம்லாம் தோற்று போயிடுது. எப்படி தான் நம்ம திட்டம் போட்டாலுமே அந்த திட்டம் பழிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு நம்ம தெரியல, என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து வந்து கரெக்டாக வந்து கார்த்தியோட கார் கிராஸ் ஆகும்போது சந்திரகலா வந்து கார்த்தியை பார்த்துருவாங்க. கார்த்தியை பார்த்தது மட்டும் இல்லாமல் ரேவதியும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆவாங்க. என்ன ரேவதி இவங்கூட இது எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த காரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்லவும் சந்திரகலாவும் நம்ம சிவனாண்டியும் காரை ஃபாலோ பண்ணுறாங்க. காரை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து அந்த ஃபாலோ பண்ணும்போது வந்து கரெக்டாக அந்த கார்த்தியை வந்து காரு வந்து வளைஞ்சி வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்தோன்னே வந்து ரொம்பவே ஷாக்காயிருது. அப்போ வந்து சந்திரகலாவும் சிவனாண்டியும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காரை பார்த்துட்டு, இவங்க ரேவதியும் நம்ம கார்த்தியும் வந்து இது இந்த வீட்டை தோற ரேவதி அப்படின்னு சொல்லும்போது, யாருக்கு மாமா அப்படின்னு, இது உனக்காக நான் கட்டின வீடு, உனக்காக நான் ஆசையாக கட்டின வீடு, எல்லா கனவு அன்பு காதலோடு சேர்ந்து கட்டின வீடுன்னு சொல்லி கார்த்திக் டைலாக்காக பேசுவார். இந்த டைலாக்கை கேட்டது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரேவதியும் வந்து அப்படியே வீடை திறந்து உள்ளேலாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே ரேவதியும் கார்த்தியும் கட்டி பிடிச்சி நின்றுவாங்க. இந்த சீனுக்காக ரசிகர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சீனு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து கட்டி பிடிச்ச மேனிக்கு வந்து, மாமா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கார்த்தி சாப்பாடு ஊட்டி விட அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எபிசோடாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சந்திரகலா வந்துக்கிட்டு, பார்த்தியா மாமா நான் சொன்னேன்னா இந்த கார் இங்கே நிற்கிது பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டு ஜன்னலில் பார்த்துருவாங்க. கார்த்திக் வந்து சாப்பாடு ரேவதிக்கு ஊட்டி விடுறதை பார்த்துருவாங்க. பார்த்தது ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அதிர்ச்சி ஆகி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. உடனே வந்து ரேவதி வந்து யாருமே ரேவதியும் கார்த்தி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அதை அப்படியே வந்து சந்திரகலா வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கார்த்திகை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, ரேவதியை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதை சம்முண்டீஸ்வரிட்ட காட்டுவா போகிறாங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி வரப்போகுது, எந்த மாதிரி எபிசோடு வரப்போகுதுன்னு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.